ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம ரிவ்யூ சேனலில் தலைவன் தலைவி படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். படத்தோட ரிவ்யூ பார்க்க முன்னாடி படத்தோட ஆன்லைன் ஸ்டோர் மட்டும் லைட்டாக டீஸ் பண்ணிடுறேன். ஸோ இந்த படத்தில் வந்துட்டு ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நித்யா மேனன் வந்துட்டு அவங்க குழந்தைக்காக மொட்டை அடிக்கலாம் அப்படின்னு போகிறாங்க. அப்போ வந்துட்டு விஜய் சேதுபதி வந்து அங்கே தகராறு பண்ணுறாரு. எப்படி வந்துட்டு குழந்தையோட அப்பா இல்லாமல் வந்துட்டு இந்த மொட்டை அடிக்கிற ஃபங்க்ஷனை வந்து நடத்துவீங்க அப்படின்ற மாதிரி. அப்போ ஒருத்தராக வந்துட்டு நித்யா மேனனுக்கும் விஜய் சேதுபதிக்கும் நடக்கிற சண்டையை வந்துட்டு தடுக்க பார்க்குறாங்க. இவங்களுக்கு எதனால் சண்டை வருது, அதுக்கப்புறம் வந்துட்டு இவங்க எப்படிலாம் வந்துட்டு கல்யாணம் பண்ணாங்க, எப்படிலாம் இருந்தாங்க அப்படின்ற மாதிரி ஃப்ளாஷ்பேக்கில் வந்துட்டு காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் எப்படி பிரிஞ்சாங்க, இவங்க வந்து டைவர்ஸ்லாம் நடந்துடும், அதெல்லாம் வந்துட்டு எப்படி நடந்தது அப்படின்றது தான் இந்த படத்தோட ஆன்லைன் ஸ்டோரி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த படத்தில் வந்துட்டு பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் பாசிட்டிவ்லேருந்தே போயிடுறேன். இந்த படத்தில் நடித்த ஹீரோ விஜய் சேதுபதி. இந்த படத்தில் வந்துட்டு பொண்டாட்டிக்கிட்ட அடி வாங்குற சீனாக இருக்கட்டும், இல்லை வந்துட்டு சண்டை போடுற சீனாக இருக்கட்டும், இல்லை வந்துட்டு நிறைய காமிக்கலான விஷயங்கள் பண்ணுறதா இருக்கட்டும், விஜய் சேதுபதி வந்து இந்த படத்தில் வந்து ஆல்ரவுண்டராக அடிச்சு தூக்கியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப ரிலாக்ஸாக ரொம்பவே வந்துட்டு காமிக்கலாக இந்த படத்தில் வந்துட்டு சூப்பராகவே ஆக்ட் பண்ணியிருக்காரு. ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி விஜய் சேதுபதியை பார்த்துருக்கோம். ஸோ அதுக்காகவே வந்துட்டு நம்ம டைரக்டர் பாண்டியராஜுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஹேட்ஸ் ஆஃப்னே சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த படத்தில் வந்துட்டு செகண்ட் பாசிட்டிவ் அப்படின்னு பார்த்திங்கன்னா கன்ஃபார்மாக அது வந்து நம்ம சொல்லி தான் ஆகணும். நம்ம நித்யா மேனன் சூப்பராக வந்து இந்த படத்தில் வந்து ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப காமெடியாகவும் ஒரு பர்ஃபார்மராக எப்போவுமே இருக்கிற மாதிரி இந்த படத்துலேயும் வந்துட்டு சூப்பராக ஆக்டிங் கொடுத்துருக்காங்க நித்யா மேனன் அப்படின்னு சொல்லலாம். தேர்ட் பாசிட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா படத்தில் நடித்த யோகி பாபு. அவர் அடிக்கிற கவுண்டர் வந்துட்டு ஒன்று வந்துட்டு இந்த படத்தில் வந்துட்டு செம்ம காமிக்கெல்லாம் வந்துட்டு பயங்கரமாக குபீர்னே சிரிப்பு வருது. அந்த அளவுக்கு வந்துட்டு சூப்பராக பண்ணியிருக்காரு. படம் முடிகிறப்போ கூட பயங்கரமான ஒரு காமெடிலாம் பண்ணியிருக்காரு. அதை வந்து நீங்கள் போய் படத்தில் போய் பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த 3 கேரக்டர்ஸும் வந்துட்டு பயங்கரமாக இந்த படத்தை வந்து ப்ளே பண்ணியிருக்கோம். அதுவும் வந்துட்டு விஜய் சேதுபதிக்கும் அப்புறம் நித்யா மேனனுக்கும் இருக்கிற கெமிஸ்ட்ரி வந்து இந்த படத்தில் வந்துட்டு ஒரு புதுசாகவும் பயங்கர ஃபன்னாகவும் இந்த படத்தை வந்து எடுத்துகிட்டு போயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ 2 பேர் அவங்களுக்கு நடக்கிற விஷயங்கள் வந்துட்டு அவங்க சுற்றி இருக்கிறவங்களுக்கும் அவங்களுக்கும் என்னென்னலாம் நடக்குதுன்றதான் அந்த படத்தை வந்து மையக்கருவாக வந்து இந்த படத்தை வந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஃபோர்த் பாசிட்டிவ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மியூசிக் சனா தான். ரொம்ப வந்து காமெடியாக ஃபன்னாக இருக்கிற போது ஒரு ட்ராக் போட்டிருக்காரு. அப்புறம் வந்து பொட்டல முட்டாய் அந்த பாட்டுக்காகவே வந்துட்டு படத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லலாம். சூப்பரான ஒரு பாட்டு. அதுவும் வந்துட்டு நல்ல ஒரு டான்ஸ் டீமோட இந்த படத்தை வந்து எடுத்திருக்காங்க. ஸோ சூப்பராக வந்துட்டு இந்த படத்தை வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நெகட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்துட்டு அந்த டைவர்ஸு ஃப்ளாஷ்பேக்கு அப்படின்னு போயிட்டுருக்கு. அது வந்துட்டு ஒரு புதுசாக இருக்கிறதுனால நமக்கு வந்துட்டு எங்கேயுமே வந்துட்டு அந்த சுவாரஸ்யம் கம்மியாகாமல் செம்மையாக பார்த்துட்ருக்கோம். அதே மாதிரி செகண்ட் ஹாஃபில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப் போன பரபரை வந்துட்டு செகண்ட் ஹாஃப்லேயும் இருக்குது தான். ஆனால் வந்துட்டு அதே விஷயத்தை வந்து ரிப்பீட்டடாக கொடுக்கும்போது நமக்கு வந்து சலிச்சிருது. ஸோ செகண்ட் ஹாஃபில் வந்துட்டு என்னடா அப்படின்ற மாதிரி இருக்குது. அதுவும் இல்லாமல் வந்துட்டு ஃபைட் சீன் வந்துட்டு நிறைய வச்சுருக்காங்க. அதெல்லாம் இருந்தாலும் ஒன்று தான், இல்லைனாலும் ஒன்று தான். அதெல்லாம் எதுக்காக வச்சாங்க, வேணும்னே வைக்கணும். காமெடி படத்தில் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் வச்சா தான் நமக்கு வந்துட்டு ஒரு நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி டேரக்டர் வந்துட்டு யோசிச்சிருப்பார் போல். ஸோ அதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் தவிர்த்துருக்கலாம். அதுவும் இல்லாமல் வந்துட்டு நிறைய சீன்களை வந்துட்டு காமெடியாக வந்துட்டு இந்த படத்தை வந்து எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. டைவர்ஸ் ஆன 2 பேருக்கு வந்துட்டு என்னென்ன விஷயங்கள் வந்துட்டு காமிக்கலாம் இருக்குது அப்படின்ற மாதிரி காமிச்சிருக்காங்க. அதே மாதிரி எமோஷனல் சீன்ஸையும் காமிச்சிருப்பாங்க. ரெண்டுமே வந்துட்டு காமெடி நல்லா ஒர்க் அவுட் ஆகும்போது அதே மாதிரி எமோஷனல் வந்து நமக்கு வந்துட்டு நல்லாவே கனெக்ட் ஆகலை. இன்னும் கொஞ்சம் வந்துட்டு நிறைய சீக்வன்ஸ் வந்துட்டு நித்யா மேனனுக்கும் விஜய் சேதுக்கும் வச்சுருந்தாங்கன்னா இன்னும் வந்துட்டு அவங்களோட லவ் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ப்ரூவ் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். உடனே வந்துட்டு ஒரு விதமாக வந்துட்டு சேர்த்துருவாங்க. ஸோ அதை வந்துட்டு இன்னும் கொஞ்சம் வந்துட்டு ப்ரூவ் பண்ணியிருக்கலாம் நம்ம பாண்டியராஜ். மற்றபடி வந்து இந்த படம் வந்துட்டு கண்டிப்பாக வந்து ஒரு வாட்சபிள் படம் தான். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர், ரொம்ப வந்து கிரிஞ்சு இல்லாமல் ஒரு மாதிரி நல்லா எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக அந்த வந்து படத்தை வந்து தேட்டரில் போய் பாருங்கள். இந்த படத்துக்கு நான் வந்து 5க்கு 3 ஸ்டார்ஸ் தருவேன். சனாவோட மியூசிக்கு, விஜய் சேதுபதி, நித்யா மேனன் ஆக்டிங்காகவே இந்த படத்தை வந்து ஃபன்னாக போய் பார்த்துட்டு வரலாம். ஸோ இன்னொரு சந்திக்கிறதுக்கு ஆஃபன் பேஸ் கரெக்டாக.